இதை யார் பேருக்கு கடன் வாங்கிட்டு ஏமாத்துறானோ, இல்லை யார் என்ன செய்கிறான் ஏமாத்த துரோகம் நினைக்கிறானோ, கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி தப்பறான பாதைக்கு போய் இவன் மட்டும் உல்லாசமாக குடிச்சிக்கிட்டு சொகுசு வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறானோ, இவன் பேரை சொல்லி எடுத்துன்னு போய் நான் சொல்கிற இடத்துல மயானத்தில் வீசிட்டு வந்தால் போகிறோம். அவன் வாழ்க்கையே உடனடியாக அவன் நரகத்துக்கு போக வேண்டியது தான். அவன் என்ன வாழ்ந்தாலும் யாரையும் ஏமாற்றிட்டு அவன் நல்லா தெளிவாக வாழவே விட மாட்டேன். இந்த பொருளை மயானத்தில் போட்டுட்டோம்னா அவனும் மயானத்துக்கு போனது சம்மந்தம். அந்த மயானத்தில் என்ன இருக்குது, எவ்வளோ வேதனைகள் துடிக்கும். அந்த மாதிரி தான் அவன் வீட்டுக்குள்ளார இருந்தாலும் அவன் ஏசி போட்டுவிட்டு உள்ளே இருந்தாலும் அவனுக்கு அந்த மாதிரி இருக்கும். வாழ்க்கையில் நல்ல வாழ்க்கையும் நல்லா நிம்மதியான வாழ்க்கை இருக்காது. சம்மந்தப்பட்டவங்களுக்கு வந்து பணம் சேரணும், அவங்க மனபாரம் குறைஞ்சாதான் இவன் நல்லா இருக்க முடியும். நானோ இன்னைக்கு நீங்களோ உருவாக்கினது கிடையாது ஜின்னு. இறைவன் காலத்துலேருந்து பல ஆயிரம் கண்டுகளுமாக இருக்கிறது தான் ஜின்னு. இப்போ உலகம் முழுக்க எப்படி தெரியுது ஜின்னுன்னா? இப்போ ஒரு துபாயில் போய் ஜின்னுன்னு சொன்னாலும் தெரியும், கிறிஸ்டின் நாட்டில் அமெரிக்காவில் போய் ஜின்னுன்னு சொன்னாலும் தெரியும். புரியுதுங்களா? இப்போ இந்தியாவில் வந்து ஜின்னுன்னு சொன்னாலும் தெரியும். புரியுதுங்களா? அந்த மாதிரி வந்து உலகம் பூரா இருக்கிறது ஜின்னு. அதனால் வந்து ஜின்னை வழிபடுறது கிடையாது. ஏன்னா ஒரு சில மாந்திரிகவாதிகள் பயம்புறுத்தி அது பண்ணும் இது பண்ணும் ஜின்னுகள் வந்து இப்போ வசிய முறைகள்லேயே மாந்திரிக முறைகள்லேயே நிறைய பேர் இதை செய்கிறாங்க. இப்போ இதை விட்டுட்டு ஜின்னுக்கிட்ட வரதுக்கான தேவை என்ன சார்? தேவைகள் தீராததால தான் வராங்க. அவங்க தேவை இருக்கவ தான் இங்கே வராங்க. அவங்களுக்கு தேவை இல்லைன்னா ஏன் வராங்க? தேவைப்படுது வராங்க. அடிப்படையான ஒரு மந்திரங்கள், ஜின் மந்திரத்துக்கு ஒரு அடிப்படையான மந்திரங்கள் என்ன ஹைதைனா கல்கௌசர் சுபகனக்க ஜின்னின் வஸ்லாம் வா அலிமிக்க ரஹ்மான் ஜின்னின் அஸ்மத்துல் ரஹீம் சுபனல்லா ஜின்னின் வஸ்லாம் ஜின் அஸ்மத்துல் வஸ்லாம். புரியுங்களா? இதெல்லாம் வந்து பேசிக்கான ஒரு சில வேலைகளுக்கு. இதுக்கு மேலே கடன் தொல்லைக்கு, பிறப்புக்கு இறப்புக்கு, ஒரு பொண்ணை விரும்புறதுக்கு, ஒரு தொழில் தொடங்கிறதுக்கு, சரிங்களா, ஒரு கொத்தவங்கிட்ட கொடுத்து ஏமாந்தோம்னா அதுக்கு ஒரு மந்திரங்கள் உண்டு. காஸ்மோ வியூ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில மாந்திரீகம் ஜின் பத்தி நமக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் நம்ம கூட ஷேர் பண்றதுக்காக செஞ்சியிலிருந்து ஜின் பார்த்திபன் அவர்கள் நம்ம கூட இணைந்திருக்காரு. தொடர்ந்து நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குமா. சரி, இன்னைக்கு நிகழ்ச்சியில வந்து நிறைய பேர் வந்து பணத்தை இழந்துடுறாங்க, ஏமாந்துடுறாங்க, ஒரு பிசினஸ் பண்றாங்க, அதுல எப்படியோ நஷ்டமாயி போயிடுறாங்க. இந்த மாதிரி பணம் சார்ந்து நிறைய பேர் கஷ்டப்படுறத நம்மளால பார்க்க முடியுது. இன்னைக்கு காலகட்டத்துல என்னை ஏமாத்திட்டாங்க அப்படின்னு சொல்றவங்க லிஸ்ட் எடுத்தோம் அப்படின்னா அவ்வளோ பேர் இருப்பாங்க. இந்த மாதிரி பணத்தை இழந்துடுறாங்க, இதை எப்படி திரும்ப வாங்குறதுன்னு தெரியல, இல்ல எங்கேயாவது ஓடி போயிடுறாங்க, அவங்கள தேடி போக முடியல. இந்த மாதிரி இழந்த பணத்தை நம்ம திரும்ப எடுக்கணும் அப்படின்னா, அதை வாங்கணும் அப்படின்னா இதற்கு ஜின்னுடைய உதவி தேவைப்படுமா? ஜின்னால இதற்கு தீர்வு கொடுக்க முடியுமா சார்? கண்டிப்பாமா. இதுக்கு பேர் வந்து இழந்த பணம் இல்லைம்மா, துரோகம் பண்ணிட்டு போறவங்கள நமக்கு வந்து விட்டு வைக்க கூடாது. இதுக்கு பேர் வந்து துரோகம். எதுவும் கடன் தராங்களோ, ஒரு தொழில் முறையில் நம்பி பார்ட்னராக போடுறாங்களோ, இல்லை ஒரு வேலை செய்கிற இடத்துக்கு கூட உழைச்சி அவங்களுக்கு விட்டுட்டு அவங்க கடைசியில் அதை ஏமாத்துறது எல்லாமே முழுக்க முழுக்க துரோகங்கள். இதை வந்து ஒரு உழைப்பால் எல்லாமே பணம் வந்து சும்மா வரலை. எல்லாருக்கும் ஒரு உழைப்பு, எல்லாருக்குமே ஒரு கஷ்டங்களை தாண்டி தான் வருது. இப்போ உங்களுக்கு கொடுக்குறேன்னா கூட 10 ரூபா கொடுத்தா தான் ஏதோ ஒரு வட்டி பணமாவது 1 ரூபா வரும். எவ்வளோ? 10 ரூபாய்க்கு 1 ரூபா. நீ அந்த 10 ரூபாய்க்கே மோசம் பண்ணுறன்னா எவ்வளோ பெரிய துரோகம். அதை வந்து அவங்க எடுத்து பார்க்கணும். ஒரு பிள்ளைங்க இல்லாதவங்களா இருக்கிறாங்க, வேறு வழி இல்லாதவங்க, பிள்ளைங்களை காப்பாற்றுறதுக்காக வட்டிக்கு விடுறவங்களா இருக்கிறாங்க. அது வந்து பணத்தாசை கிடையாது. அவங்களுக்கு வேறு தொழில் செய்ய முடியாத ஒரு கஷ்டத்தால் நெளிவடைஞ்சு போய் எதை இருக்கிறத கொடுத்து 4 ரூபா வாங்கி சாப்பிட்லான்னு தான் கொடுக்குறாங்க. அதையும் வாங்கி தின்னுட்டு ஏமாற்றிட்டு இல்லை ஒரு தொழில் செய்யலாம்னுட்டு நம்பி கொடுக்குறாங்க. எதுக்காக? தான் பிள்ளை குட்டிகளை காப்பாற்ற, தன் குடும்பத்தை காப்பாற்ற தான். அந்த தொழில் செய்யலாம், இந்த தொழில் செய்யலாம். எல்லா பக்கமும் இன்றைக்கி மோசடிகள் வந்து பெருத்து போச்சு. ஏன்னா தான் வாழணும், தான் குடும்பம் வாழணும், மற்றவங்களை பற்றி காப்பாற்றுற அவசியங்களே கிடையாது. அவங்க கண்ணீரும் வைத்தறிச்சலும் அது என்ன பண்ணுன்ற நிலைமையை நினச்சே பார்க்க மாட்டேன்றாங்க. எதுக்கு எடுத்தாலும் துரோகங்கள் மிஞ்சி போச்சு, ஒன்றுமே பண்ண முடியலம்மா. இதுக்கெல்லாம் ஒரே வழி, அவங்களுடைய பேர், அவங்களுடைய அம்மா பேர் தெரிஞ்சா போறோம். ஏன்னா அவங்களோட துணிமணி, ஏன்னா அவங்களே திருடனுங்க. ஆனா பழகும் போதே அவங்க கிட்ட நம்பிக்கை இருக்கு. இந்த நாடு மட்டும் இல்ல, உலக நாடுகள் அத்தனையுமே இன்னைக்கு நடக்குது இந்த மாதிரி துரோகங்கள். உலகத்துல இருக்கிறவங்க எல்லாமே பணம் கொடுத்து பழகணும் கிட்ட அவங்க கிட்ட நம்பி கடனை வாங்கிட்டு ஏமாத்துறது, மில்லியன் டாலர் கணக்கில் ரியாலு தினாரு இந்த மாதிரிலாம் உலக நாடு துபாயில் எல்லா நாட்டையும் வாங்கிட்டு ஏமாத்துறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க கடை நம்பாளுங்க இங்கிருந்து வெளிநாடுகளில் போய் கடை கஷ்டப்பட்டு கடை வைப்பாங்க, அவங்க பக்கத்துலேயே இன்னொருத்தவங்க கடை எடுத்து வந்து வைக்கிறான். இதெல்லாம் வந்து போட்டி மேலே இன்றைக்கி எவ்வளவோ நடக்குது. அப்பேற்பட்ட இடத்துக்கு எல்லாருக்குமே ஒன்று தான், நம்ம யார்கிட்ட பழகினாலும் போனாலும் எதிரியாக இருந்தால் கூட சரி, அவங்களோட பேர், தாயாரோட பேர், ஏன்னா அவங்களோட ஃபோட்டோ இல்லை ஏதாவது ஒன்று இருக்கணும். ஒரு ஃபோட்டோவாவது செல்லில் இந்த காலத்தில் ஈஸியாக எடுத்துக்கலாம். எனிதிங் ஒன், ஏதாவது ஒன்று இருந்தால் போகிறோம்.
கட்டாயம் அவங்க கிட்ட இருந்து நம்ம பணத்தை நான் கொடுக்குற ஒரு பொருளை வச்சுக்கிட்டா போகிறோம். அப்படி வெளிநாடுகளில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இங்கே அவங்களுடைய ஃபோட்டோ வேணும் இருந்தாக்கா போகிறோம். யார்கிட்ட எவ்வளோ பணம் கொடுத்தாலும் எதை கொடுத்துருந்தாலும் சரி, உடனடியாக நான் திரும்பி பெற்று வாங்கி கொடுக்க முடியும். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, அவன் வாங்குற நோக்கமே ஏமாத்துறான். கொடுக்குறவன் வந்து எப்படி வேணாலும் கொடுத்துருவான். கொடுக்கக்கூடாதுன்ற நோக்கம் வந்து அவனுக்கு வராது. அதுக்குண்டான தக்கங்களை அவனுக்கு பதிலடி அவனுக்கு கொடுக்கணும். ஏமாத்தினது வந்து துரோகம் நினைச்சு இவங்க பணம் அவங்க கையில் இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு பிரச்சனை மேலே பிரச்சனை வந்துட்டு இருக்கும். நான் அந்த மாதிரி செய்து விடுவேன். அவனா உணரணும், இந்த பணம் நம்ம மோசம் பண்ணதால தான் இந்த மாதிரி ஆச்சு, இதை கொடுத்துடணும்னு சொல்லி அவனெல்லாம் வந்து எப்படின்னா 10 பேரை வச்சு மிரட்டி வாங்குறதுக்கு சம்மந்தம் இப்போ நான் சொல்கிறது. இப்போ எப்படி இப்போ ஒருத்தர் மிரட்டி வாங்குறாங்க இல்லையா, அது ஏன் மிரட்டுறாங்க? அது கந்துவட்டி அது இதுன்னு ஏதோ மிரட்டுறாங்க. ஆனால் அது வந்து இல்லாதவங்களை மிரட்டுறது தவறு. இப்போ இது என்ன மாதிரி வேலை செய்ய வைப்பீங்க? இப்போ ஒருத்தர் வந்து காசு ஏமாத்திட்டு போயிட்டாரு, எடுத்துட்டு போயிட்டாரு. இப்போ அவர் அந்த பணத்தை திரும்ப கொண்டு வரதுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் ஜின்னு செய்யும் சார்? இதை யார் பேருக்கு கடன் வாங்கிட்டு ஏமாத்துறானோ, இல்லை யார் என்ன செய்கிறான் ஏமாத்த துரோகம் நினைக்கிறானோ, கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி தப்பறான பாதைக்கு போய் இவன் மட்டும் உல்லாசமாக குடிச்சிக்கிட்டு சொகுசு வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறானோ, இவன் பேரை சொல்லி எடுத்துன்னு போய் நான் சொல்கிற இடத்துல மயானத்தில் வீசிட்டு வந்தா போகிறோம். அவன் வாழ்க்கையே உடனடியாக அவன் நரகத்துக்கு போக வேண்டியது தான். அவன் என்ன வாய்ந்தாலும் யாரையும் ஏமாத்திட்டு அவன் நல்லா தெளிவாக வாழவே விட மாட்டேன். கட்டாயம் அவனே பாதிப்பு ஏற்பட்டு அந்த குடும்பத்துக்கு தேவையானதை அவன் கண்டிப்பாக தேடி வந்து கொடுத்துட்டு போயிடுவான். ஏன்னா அந்த அளவுக்கு நான் மன உளைச்சல். ஏன்னா யார்கிட்டையும் இன்னைக்கு நீங்கள் கேட்டு மிரட்டி எல்லாம் வாங்கவே முடியாது இந்த காலத்தில். உருட்டி மிரட்டில. ஏன்னா அவன் போய் அவங்கள சட்டம் பேசுவான், அவன் போய் சட்டமும் அவங்க பக்கம் தான் சாதகமாக இருக்குது. இவங்களை எப்படி வாங்கினன்ற வழி எனக்கு தான் தெரியும். இதை மயானத்தில் போட்ட பிறகு அவன் வாழ்க்கை வந்து அவன் ஊருக்குள்ள கல்ல, அவன் என்னதான் சொர்க்கத்துக்குள்ள இருந்தாலும் சொர்க்கத்துக்குள்ள இருக்காது. இந்த பொருளை மயானத்தில் போட்டுட்டோம்னா அவனும் மயானத்துக்கு போனது சம்மந்தம். அந்த மயானத்தில் என்ன இருக்குது, எவ்வளோ வேதனைகள் துடிக்கும். அந்த மாதிரி தான் அவன் வீட்டுக்குள்ளார இருந்தாலும் அவன் ஏசி போட்டுவிட்டு உள்ளே இருந்தாலும் அவனுக்கு அந்த மாதிரி இருக்கும். வாழ்க்கையில் நல்ல வாழ்க்கை, நல்லா நிம்மதியான வாழ்க்கை இருக்காது. சம்மந்தப்பட்டவங்களுக்கு வந்து பணம் சேரணும், அவங்க மனபாரம் குறைஞ்சாதான் இவன் நல்லா இருக்க முடியும். அப்பதான் கிளியர் பண்ணுவேன். ஸோ இதுக்கு எப்படி சார் இவ்வளோ சக்தி வருது? அதுக்கு தானே நம்ம உரு போடுறோம், பவர் கொடுக்குறோம். இப்போ இன்னொரு மனுஷனை வச்சு தானே நீங்க ஒரு மருந்தை கண்டுபிடிக்கிறீங்க, முதல்ல எங்க போய் பரிசோதிக்கிறீங்க? எலிகளுக்கு. பூனை இந்த மாதிரி ஒரு உயிருள்ள ஜீவன், அதாவது உயிருள்ள ஜீவன். ஆனா நாங்க எதை வச்சு பண்றோம்? இறந்து போய் வேஸ்டா மண்ணுல மக்கிறது தானம்மா இது. புரியுதுங்களா? யாருக்கும் பாதிப்பு தரலையே. யாரையும் உயிரோடு இருக்கிறவங்களுக்கு எந்த உயிரினத்துக்கும் ஒரு சின்ன ஈ எறும்பு கூட நாங்கள் கெடுதல் பண்ணலையே. எல்லாம் மீந்து போய் வேஸ்ட்டாக மண்ணில் மக்கிறது தானம்மா இது. இதுதான் ஜின்களுக்கு படைக்கிறது. நாங்கள் அதன் மூலியமாக தான் நாங்கள் இதை செய்யறது. இது யாருக்குமே யூஸ் இல்லாத ஒன்றுங்கம்மா. சரிங்களா? இதை நாங்கள் யூஸ் பண்ணுறோம், மக்கள் நலனுக்காக யூஸ் பண்ணுறோம். ஓகே. இப்போ இந்த மாதிரி பணத்தை இழந்தவங்க இல்ல தொழில வந்து ஏமாந்துட்டு போயிட்டாங்க, இந்த மாதிரி பிரச்சனைக்கு உங்ககிட்ட வரும்போது எவ்வளவு நாள் இதற்கு தீர்வு கொடுக்க முடியும் சார்? எதுவா இருந்தாலும் சரி, அந்த பணத்தோட விதமும் யார் வாங்கியிருக்கிறோட நிலையும் பொறுத்து தான். ஏன்னா பணத்தோட இதெல்லாம் வந்து உடனே கொடுக்கறது தான் ஈஸியான விஷயங்கள் இந்த காலத்துல. ஆனா வாங்குறது தான் கஷ்டமான விஷயம். ஆனா வாங்குறது உடனடியா எவ்வளவு சீக்கிரம் நம்ம தேவைக்கு ஏற்றும் போது அது வர மாதிரி பண்ணிக்குவேன். ஒரு கல்யாணம் வைக்கிறாங்களா, ஒரு வீடு வசல் கட்டுறாங்களா, ஒரு நல்ல காரியம் சுபகாரியம், ஒரு வேலை வாங்க போறாங்களா, எதுக்கோ ஒரு கடை வைக்க போறாங்களா, ஒரு வியாபாரம் தொடங்குறாங்களா, அதுக்கு தேவையான முறை அந்த பணத்தை உடனடியாக நான் வர வச்சு கொடுக்க முடியும். இதுக்கு காலங்கள் நேரங்கள்லாம் கிடையாது. இவங்க பாதிக்கப்பட்டவங்க எவ்வளவு சீக்கிரம் வராங்களோ அவ்வளவு சீக்கிரம் நான் வர வச்சு கொடுப்பேன். ஓகே. பொதுவாகவே வந்து இந்த குட்டிச்சாத்தனெல்லாம் வச்சு பணத்தை வந்து கொண்டு வர வைக்க முடியும் அப்படின்ற மாதிரி எல்லாம் பொதுவாக அந்த கேரளால எல்லாம் இந்த மாதிரியான வழிமுறைகள் வந்து செய்யறது உண்டு. ஸோ கேட்கறத கொடுக்கும் குட்டிச்சாத்தான்னு சொல்லுவாங்க. ஜின்னுகிட்டயும் நம்முடைய தேவைகளை கேட்க முடியுமா? அது கிடைக்குமா சார்? ஜின்னு கொடுக்குமா? கண்டிப்பாம்மா. உலகம் பூரா இன்னைக்கு வணங்குறது ஜின்னு தான்மா. மலேசியா, அமெரிக்கா எல்லா நாட்டிலையுமே இருக்குது. தாய்லாந்து எல்லா கண்ட்ரிலையுமே ஜின்னு வந்து வழிபடுறாங்க, ஜின்னு வந்து வச்சிருக்கிறாங்கம்மா. இந்தியாவில் மட்டும் இல்லை, உலக நாடுகள் ஃபுல்லாக ஜின்னுன்னா என்னன்னு தெரியும். ஏன்னா நானும் பிறந்த இன்னைக்கு நீங்களோ உருவாக்குனது கிடையாது. ஜின்னு இறைவன் காலத்திலேருந்து பல ஆயிரம் ஆண்டுகளுமாக இருக்கிறது தான் ஜின்னு. இப்போ உலகம் முழுக்க எப்படி தெரியுது ஜின்னுன்னா? இப்போ ஒரு துபாயில் போய் ஜின்னுன்னு சொன்னாலும் தெரியும், கிறிஸ்டின் நாட்டில் அமெரிக்காவில் போய் ஜின்னுன்னு சொன்னாலும் தெரியும். புரியுதுங்களா? இப்போ இந்தியாவில் வந்து ஜின்னுன்னு சொன்னாலும் தெரியும். புரியுதுங்களா? அந்த மாதிரி வந்து உலகம் பூரா இருக்கிறது ஜின்னு. அதனால வந்து ஜின்னை வழிபடுறது கிடையாது. ஏன்னா ஒரு சில மாந்திரிகவாதிகள் பயம்புறுத்தி அது பண்ணும் இது பண்ணும், ஜின்னுகள் வந்து நம்ம வச்சிருக்க முடியாது. எதுதான் எதை பண்ணல. இப்போ நம்ம வீட்டில் நம்ம பெத்த பசங்களே ஒரு நேரம் கோவம் வந்தால் நம்மளை எடுத்து அடிக்கிறாங்க போகிறாங்க தான். எல்லாமே தான் நடக்குது. நமக்கே கூட பழகிறோன்னே நாளைக்கு ஒரு நாளைக்கு தேவைன்னா துரோகம் பண்ணுறாங்க. எல்லாம் தான் நடக்குது. ஆனால் ஜின்னு வந்து என்ன பண்ணும்? நம்ம சரியாக வழிபடலை, தவறு பண்ணாதான் தண்டிக்கும். சரிங்களா? அதுக்கு ஒழுக்கம் நிறைய இருக்கணும். இப்போ கடவுள் வந்து என்ன பண்ணும்? தண்டிக்காது, மன்னிக்கும். மன்னிக்கிற குணம் கடவுள் கிட்ட. மன்னிக்கும். இது ஜின்னு வந்து தண்டிக்கும். கொஞ்சம் கரெக்டானது, நேர்மையானது ஜின்னு.
ஓகே. என்ன மாரியான தவறுகள் நம்ம செய்யக்கூடாது ஜின்ன அது எடுத்துக்கிறோம்? இருக்குதுன்ற ஆணவத்துல நம்ம தவறான பாதைக்கு போகக்கூடாது. உங்கள அழிக்கணும், அவன அழிக்கணும், கெட்ட வழிகள போகக்கூடாது, நல்லவங்கள அழிக்க போகக்கூடாது. இருக்கிறதுல பல துஷ்ட வேலைகள செய்வாங்க. அவன் சொத்த அபகரிக்கிறது, இவன் சொத்த அபகரிக்கிறது, பகல் கொள்ள அடிக்கிறது, நாட்டுல எவ்வளோ கெட்டது பண்ணுவாங்க. இந்த மாரி வந்து ஒரு மனிதத்துக்கு மீறி ம். இப்ப சட்டத்துக்கு மீறி எவ்வளவோ நடக்குது. அது ஏதோ ஒரு தேவைக்காக செய்றாங்க. அது கோர்ட்லயே மன்னிச்சு விட்டுர்றாங்க. ஏன்னா ஒரு தேவைக்காக திருடுறான், ஒரு பொய் சொல்றான். இது வேற விஷயம். இதுக்கு மனித பண்புக்கு மீறி நடப்பவங்க ஒரு சிலர். ஒரு செய்வன மூலியமாவோ ஒருத்தவங்கள வந்து அழிக்கிறது, அந்த குடும்பத்துக்கு வாரிசு இல்லாம பண்றது, அந்த சொத்த அபகரிச்சுக்கிறதுக்காக நம்மளே எடுத்துக்கணுன்றதுக்காக, பாட்டுல வந்து இவங்கள வளர விடாது. ஒரு தொழில்ல வந்து இவன் போறாமையில இருக்கிறான், அவனுக்கு செய்வன செய்து வைக்கிறது. இந்த மாரி விஷயங்களுக்கெல்லாம் வந்து இப்போ நெறைய ஜின் உடனே தண்டனை குடுத்து நம்மளுக்கு சரி பண்ணிவிடும். ஓகே. இப்போ பிளாக் மேஜிக் நம்ம பேசணும் அப்படின்னா, அதுல நெறைய முறைகள்ல வந்து பண்ணுவாங்க. வசிய முறை, மாந்திரீகம், பில்லி, சூனியம், ஏவல் இந்த மாரி இவ்ளோ விஷயங்கள் வந்து பண்றது உண்டு. இது எல்லாத்தையும் விட்டுட்டு ஜின்னு வந்து இன்னும் நல்லபடியா நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள செய்து குடுக்கும். இப்ப எதனால ஜின்ன தேடி வர வேண்டியது இருக்கு? ஏன்னா இதுலயே வந்து இப்ப வசிய முறைகள்லயே, மாந்திரீக முறைகள்லயே நெறைய பேர் இத செய்றாங்க. இப்ப இத விட்டுட்டு ஜின்னு கிட்ட வரதுக்கான தேவை என்ன சார்? தேவைகள் தீராததால தாம்மா வராங்க. அவங்க தேவை இருக்கவ தான் இங்க வராங்க. அவங்களுக்கு தேவை இல்லன்னா ஏன் வராங்க? தேவைப்படுது வராங்க. அதே மாரி தான் ஜின் தேவைப்படுறவங்க மட்டும் வராங்க. அவங்களுக்கு தேவைகள் என்னன்னு கண்டறிஞ்சு, உடனே அத நான் கிளியர் பண்ணி 2 அல்லது 3 நாள்ல தீர்வு குடுத்துருவோம். எந்த பிரச்சனையா இருந்தாலும் 3 நாள்ல எந்த தீர்வு கிடைக்கும். பிரச்சனையா இருந்தாலும்மா, பிரச்சனையில என்னம்மா எந்த பிரச்சனை, எல்லா பிரச்சனையும்? இல்ல அது அது வேலை செய்யறதுக்கு டைம் எடுக்கும். அந்த அதெல்லாம் மாரி ஏதாவது கிடையாதும்மா. இருக்கு. கடவுளுக்கு நிகரான சக்தின்ட்ட ஜின்னு. அப்புறம் எப்படி அது வந்து பொறுமையா இருக்கிறது? அப்புறம் ஜின்னுக்கே வேல்யூ கிடையாதம்மா. உடனடியா தீர்வு குடுக்கணும். அதுக்கு தான் ஜின்ன நம்பி வர்றது. இப்போ நீங்க சொன்ன மாதிரி உங்ககிட்ட வந்து ஒரு தேவைக்காக வராங்க அப்படின்னா, அதுல முக்கியமா நீங்க வந்து அம்மா பேர் தெரிஞ்சிருக்கணும், அவங்களோட பேர் தெரிஞ்சிருக்கணும், ஃபோட்டோ வேணும் அப்படின்னு நீங்க சொல்லியிருந்தீங்க. இந்த ஃபோட்டோவ வச்சு என்ன பண்ணுவீங்க சார்? அதுதாம்மா மயானத்துல பூஜை போடுவோம்மா நாங்க. இப்ப இவங்களுக்கு தேவைன்னா என்ன ஏதுன்னுட்டு பட்டறிஞ்சு இவங்களுக்கு செய்யணும்னா, அந்த ஏவலுக்கு காட்டணும் நம்ம ஜின்னுக்கு. இத காட்டும்போது ஏவல் மூலியமா போய் அவங்க மனசுக்குள்ள போய் உடம்புக்குள்ள ஏறி அவனுக்கு பணம் தர மாரி உருவேறி அவனுக்கு மாத்தி விடும். ஆள் யாருன்னு காட்டணும். காட்டணும். பின்ன உருவத்த காட்டணும். இப்போ ஒரு பேருக்கு உதாரணம் ஒரு பேர் இருக்குது. அந்த பேர்ல எத்தனை பேர் இருக்கிறான்? புரியுதுங்களா? எதுக்கு அம்மா பேர் கேட்கிறோம்? இன்னார் மகன். இந்த இந்த இத்தனாவது பையன் வீட்டுக்கு முதலா, 2வது அதெல்லாம் நாங்க வேலைக்கு வரும்போது கேட்டு எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணிக்குவோம். அவனுடைய ஃபோட்டோ சுரூபத்தோட காட்டும்போது, அவன் கனவுல போய் இவங்களுக்கு பணம் குடுக்குறேன்றது மாற்றத்த கொண்டுட்டு வரும் உள்ளுக்குள்ளார. ஐயோ! நம்ம குடுத்துருவோம்னு அவனா கொண்டு வந்து குடுத்தா தான் உண்டு. அந்த மாரிலாம் நெறைய செய்வாங்கம்மா. ஓகே. இப்போ ஜின்ன நம்ம வந்து வர வைக்கணும், அதுக்கான இந்த வேலைகள குடுக்கணும் அப்படின்னா, அதற்கு ஏதாவது மந்திர முறைகள் இருக்கா சார்? கண்டிப்பா. அதுக்கு மந்திர முறைகள் வந்து அவங்க இன்னைக்கு வர காலகட்டத்துக்கு அவங்கவங்க ஒரு வேலையில என்ன மிஷின் எந்திர வாழ்க்கையா இருக்குது. பிள்ளைகளே பார்க்க முடியாம எடுத்துன்னு போய் பாவம் எங்கேயோ ஒரு இடத்துல விட்டுட்டு ஓடுறாங்க. இந்த காலத்துல பாட்டி தாத்தா கிட்ட நம்பலாம் வளர்ந்த மாரி பாட்டி தாத்தா கூட கிடையாது. பசங்கள எடுத்துன்னு போய் ஒரு ஹோம் மாரி, ஒரு ஹாஸ்டல் மாதிரி, ஒரு டியூஷன் சென்டர் மாரி விட்டுட்டு ஓடுறாங்க இந்த காலகட்டத்துக்கு. அவங்கள போய் மந்திரம் படின்னுலாம் நம்ம சொல்ல முடியாதும்மா. அவங்களுக்கு உண்டான மந்திரம் படிக்க தான் நம்மளுடைய வேலை. அவங்களுக்கு தேவை பிரச்சனைய தீர்த்து குடுக்கணும் நம்ப. முடிவுக்கு கொண்டு வந்து அவங்கள நல்லபடியா வச்சோம்னா கிளியர் ஆயிடும். ஓகே. அந்த மந்திரங்கள் சொல்லி காட்ட முடியுமா சார்? என்ன மாரி இருக்கும்? என்ன மொழியில இருக்கும் அப்படிங்கிறது? சமஸ்கிருதத்துல வரும். இத வந்து பலவிதமா சொல்லுவாங்க. ஒரு சில மந்திரங்கள் மட்டும் நான் சொல்றேன். நெறைய சொல்லக்கூடாது மீடியாக்கள்ல. அத பல பேர் பயன்படுத்தினாக்க தவறான பாதைக்கு போயிடும். ஒரு அடிப்படையான ஒரு மந்திரங்கள், ஜின் மந்திரத்துக்கு ஒரு அடிப்படையான மந்திரங்கள். என்னா ஹைதைனா கல் கௌசர் சுபகனக்க ஜின்னின் வஸ்லாம் வா அலிமிக்க ரஹ்மான் ஜின்னின் அஸ்மத்துல் ரஹீம் சுபனல்லா ஜின்னின் வஸ்லாம் ஜின் அஸ்மத்துல் வஸ்லாம். புரியுங்களா? இதெல்லாம் வந்து பேசிக்கான ஒரு சில வேலைகளுக்கு. இதுக்கு மேல கடன் தொல்லைக்கு, பிறப்புக்கு, இறப்புக்கு, ஒரு பொண்ண விரும்புறதுக்கு, ஒரு தொழில் தொடங்குறதுக்கு, சரிங்களா? ஒருத்தவங்ககிட்ட குடுத்து ஏமாந்தோம்னா, அதுக்கு ஒரு மந்திரங்கள் உண்டு. இப்போ ஒருத்தவங்க நம்ம பேச்ச கேட்க வைக்கிறதுக்கு, வசியப்படுத்தி நிறுத்துறதுக்கோ எல்லாத்துக்கும் ஒரு சில மந்திரங்கள் உண்டு. உடனே 2 நாள்ல தீர்வு குடுக்க முடியும். ஒண்ணொண்ணு பிரச்சனைக்கு ஒரு மாரியான மந்திர மந்திரங்கள் முறைகள்ல உண்டு. பயன்படுத்தலாம். ஓகே. இன்னைக்கு நிகழ்ச்சியில வந்து துரோகம் செய்து அவங்களுடைய பணத்தை எடுத்துட்டு போனவங்களுக்கு ஜின்ன வச்சு 2 நாள்ல வந்து தீர்வு குடுக்க முடியும். அது எப்படியெல்லாம் நீங்க பண்றீங்க? என்னென்ன முறைகள் இருக்கு? அப்படின்றத பத்தி ரொம்ப தெளிவான விளக்கம் குடுத்தீங்க. நன்றி சார்.